புத்தாண்டு தமிழக மக்களுக்கு நல்ல புத்தாண்டாக இருக்க வேண்டும். அதற்கேற்றவாறு தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும். குறிப்பாக கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், போதைப் பொருள் இல்லாத தமிழகமாக நல்ல தமிழகம் இருக்க வேண்டும். மக்கள் தமிழகத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அனைத்து தரப்பினரும் நிம்மதியாக தமிழகத்திலே வாழக்கூடிய ஒரு நல்லாட்சியை தமிழகத்தில் இறைவன் ஏற்படுத்த வேண்டும் என்ற பிள்ளையார்பட்டியிலே விநாயகரை வேண்டிக் கொண்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கான பிரகாசமான சூழல் தொடர்ந்து அமைந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டணியை வலுப்படுத்தும் வகையிலே கூட்டணிகள் சேரக்கூடிய வாய்ப்பு இன்னும் ஒரு மாதத்திற்குள் அதிகரிக்கும். ஆட்சியாளர்கள் அகற்றப்பட வேண்டும். தமிழகத்திலே நல்லாட்சி அமைய வேண்டும். மக்கள் நிம்மதியாக இருக்கிற சூழல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அத்துணை கட்சிகளும் ஒத்த கருத்துடைய எங்களுடைய கூட்டணியிலே இணைந்து குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை வைக்கிறேன். திமுக கூட்டணி வலுவா இருக்கிறது மாதிரி அதிமுக கூட்டணி வலுவா இல்லையா சார்? பிஜேபி எங்களது வெற்றி பிரகாசமாக இருக்கிறது என்று சொன்னால் வெற்றியை உறுதி செய்து கொள்ளக்கூடிய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஐயா, தொடர்ந்து தமாக வந்து 2 தடவை வந்து காரைக்குடி சட்டமன்றத்தில் நின்றுச்சு. இந்த தடவை வாய்ப்பு கேட்பீங்களா? தேர்தலிலே கூட்டணிகள் முழுமையாக அமைந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக கூட்டணி கட்சிகளெல்லாம் கலந்து பேசி ஒத்த கருத்துடையவர்களாக கூட்டணி இடங்கள் தொகுதிகளெல்லாம் பெற்று 100% வெற்றியடைய முயற்சி எடுத்து மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்வோம். தமாகவோட கோரிக்கை சட்டமன்றத்தில் என்னவா சார் இருக்கும்? தமாக இந்த தேர்தலிலே எங்களது குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்கும். அதன் அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடு மட்டுமல்லாமல் கூட்டணிகள் முழு வெற்றி பெற களத்திலே நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பணியாற்றுவோம். தேர்தல் நேரத்திலே அதிக அளவிலே பணியாற்றுவோம். ஆட்சிக்கு வர கட்சிகள் வந்து பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனா அந்த நர்சு போராட்டங்கள் இந்த மாதிரி. பொதுவாக தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. 4.5 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி பீடத்தில் இருந்தும் கூட கொடுத்த வாக்குறுதியை பற்றி கவலைப்படவில்லை. மக்களை பற்றி கவலைப்படவில்லை. எத்துறையை பற்றியும் கவலைப்படவில்லை என்ற ஆதங்கத்தில் அடிப்படையிலே மாணவர்கள், மகளிர், செவிலியர்கள், ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் என்ற அனைத்து தரப்பினரும் எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பத்திரிகை, தொலைக்காட்சியே சாட்சி. இதற்கு அர்த்தம் எதிர்மறை வாக்கு தமிழக அரசுக்கு அதிகரித்து கொண்டு போகிறது. தோல்வியை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. தமிழகத்தில் வந்து இளைஞர்கள் போதை பழக்கங்கள் அதிகமாகிறதுனால பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடக்குது. அதை பற்றி குற்றச்சம்பவங்கள் தமிழகத்திலே நடக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்றால் அதற்கு அடித்தளம் டாஸ்மாக், தொடர்ந்து போதைப் பொருள் நடமாட்டம். இதை கட்டுப்படுத்த தவறிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. இன்னும் 2 மாதங்களிலே இவர்களால் கட்டுப்படுத்த முடியாது என்று மக்களுக்கு நன்கு தெரியும். எனவேதான் ஆட்சி மாற்றத்திற்கு வாக்காளர்கள் தயார் நிலையிலே இருக்கிறார்கள். திரிபுரா மாணவர் வந்து கொடூரமாக அடித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்.
எந்த மாநிலத்திலும் எந்த ஆட்சியிலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது, கண்டிக்கத்தக்கது. சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். சட்டம் அனைவருக்கும் பொதுவானது.